friends, welcome to KamalisDiary. என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆயில் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன ஆயில்னு நீங்க thumbnailல பார்க்கறப்பே தெரிஞ்சிருக்கும். எஸ், ரோஸ்மெரி ஆயில் தான். ரோஸ்மெரி ஆயில் பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். இங்க யுஎஸ்ல ரோஸ்மெரி வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாவே கிடைக்கும். அதனால வந்து நான் எப்பயுமே வந்து ஃப்ரெஷ்ஷா வாங்கி தான் நான் பண்ணுவேன். ஸோ நம்ம ஸ்டோர் பாட் வாங்குறத விட நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறப்ப ஃப்ரெஷ்ஷாக வாங்கி பண்ணுறது வந்து இன்னும் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக இந்த ரோஸ்மெரி ஆயிலில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை வந்து ஃபுட்டில் யூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரோஸ்மெரியில் பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இந்த மாதிரி எசென்ஷியல் ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு அரோமா இருக்கும். அது வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கும். நமக்கு வந்து ஒரு காமான ஒரு மனநிலையை கொடுக்கும். நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு மென்டல் ஹெல்த்துமே வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி ரோஸ்மெரி ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப மென்டல் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு ஹேர் லாஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, மெயினாக நீங்கள் வந்து அப்ராடில் இருக்கிறீங்க, என்னால் வந்து ஷேக்கப் போட முடியாது, மற்ற மாஸ்க்லாம் போட முடியாது, மற்ற பொருட்கள்லாம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ரோஸ்மெரி இருக்கு இல்லையா, இந்த ரோஸ்மெரியை வந்து நீங்கள் அப்படியே வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து $1.25 வச்சுக்கோங்களேன், $1.25. ஸோ இது வந்து வாங்கி வச்சு நானும் வந்து வீடியோ எடுக்கணுன்ட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன். நமக்கு வந்து அந்த பேசி எடுக்கிறதுக்கான டைமே வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த ரோஸ்மெரி ஸ்மெல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அரோமாவே வந்து சூப்பராக இருக்கும். ரோஸ்மெரி வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை லீவ்ஸும் கிடைக்குது. ட்ரை லீவ்ஸையும் வந்து நீங்கள் நான் இப்போ என்ன மெத்தடில் பண்ணுறேனோ அதே மெத்தட்லேயே நீங்கள் பண்ணலாம். இப்போ இன்றைக்கி வந்து நான் தலைமுடி பின்னி போட்டிருக்கேன். ஸோ என்னோடய தலைமுடியோட அடர்த்தியை வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். என்னோட அடர்த்தி ரியலி ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா நான் பண்ணுற ஹேர் கேர் ரொட்டீன்னால மட்டும்தான். ஸோ எந்த ஹேர் கேர் ரொட்டீன் கேட்காதீங்க, மொத்தத்தில் ஹேர் கேர் ரொட்டீன் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால என்னோட முடியோட அடர்த்தி வந்து நல்லாவே அதிகமாக இருக்குது. ஸோ இருங்க ஒரே நிமிஷம், இதை வச்சுட்டு நான் வந்து காட்டுறேன். இது வந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நான் வந்து ஃப்ரிட்ஜிலேயே இன்றைக்கி பண்ணலாம் நாளைக்கு பண்ணலான்னு வச்சுருந்தேன். ஸோ இங்கே பாருங்கள், என்னோடய ஹேரோட அடர்த்தி இந்த இடத்துல வந்து, இந்த அடர்த்தியே வந்து என்னோடய ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் வந்து பயங்கரமாக போயிடுச்சு. ஆனால் இப்போ வந்து அதே அடர்த்தி வந்து எனக்கு வந்து வந்ததில் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நல்ல அடர்த்தியாக இருக்குது. ஸோ முடி வந்து நீளமாக இருக்கிறது மட்டும் இல்லை, அடர்த்தியாகவும் இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம பண்ணுற ஹேர் கேர் ரொட்டீனுக்கு முடி வளருது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ரோஸ்மெரி ஆயில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நைட் டைம் யூஸ் பண்ணலாம். ரோஸ்மெரி ஆயிலில் மட்டும் நீங்கள் வந்து நிறையாலாம் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுல, உங்களோட ஸ்கேல்ப்புக்கு மட்டும் லைட்டாக, இப்போ எப்படி டீ ட்ரீ ஆயிலை வந்து நம்ம பார்த்து யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வந்து இதை யூஸ் பண்ணணும். ரோஸ்மெரி ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு கேரியர் ஆயில் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ரோஸ்மெரி ஆயிலை வந்து நம்ம சதன்னு நம்ம ஸ்கேல்ப்புக்கு, முடிக்கு எல்லாத்துக்கும் வந்து அப்ளை பண்ணணுங்கிறது கிடையாது. யாருக்கெல்லாம் வந்து ஹேர் லாஸ் இருக்குது, எனக்கு ஹேர் க்ரோத் வேணும், நான் அப்ராடில் இருக்கிறேன், என்னால் மற்ற விஷயங்கள்லாம் பண்ண முடியாது, இந்த மாதிரி ரோஸ்மெரி இந்த மாதிரி எசென்ஷியல் ஆயிலெலாம் வந்து என்னால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, மெயினாக அப்ராடில் இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி அப்ராடில் உள்ளவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தியாவில் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமா இல்லை ட்ரை லீவ்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறத விஷயம் வந்து எனக்கு தெரியல. பட் இங்கே அமெரிக்காவில் யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது, ட்ரை லீவ்ஸும் கிடைக்குது. ஸோ எப்போல்லாம் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுன்னு பார்க்குறேனோ அப்போ வந்து இந்த எசென்ஷியல் ஆயில் வந்து நான் மேக் பண்ணிக்குவேன். எப்போயாவது நைட் டைம் ஹேர் கேர் ரொட்டீன்லாம் பண்ணுறப்ப வந்து ஸ்கேல்ப்புக்கு மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து தலைமுடியை பின்னி இந்த மாதிரி போட்டுட்டு படுத்து தூங்கிடலாம். ரோஸ்மெரி ஆயில் வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். வந்து ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரோஸ்மெரி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு கேரியர் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணக்கூடிய கேரியர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் தான். ஆலிவ் ஆயில் நான் வந்து 1 கப் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஆலிவ் ஆயில் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி ஆல்மண்ட் ஆயில், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரியர் ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ் ரோஸ்மெரி லீவ்ஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து 2 to 3 ஸ்ட்ரிப் வரைக்கும் எடுத்துக்கிறேன். இதோட இலைகளை மட்டும் நம்ம உதிர்த்தா போதும். அதே மாதிரி ஆயிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ஸ்பீடில் வைக்கக்கூடாது, ரொம்ப ஸ்லோ சிம்மில் தான் வச்சுக்கணும் நீங்கள், ஏன்னா சீக்கிரமாக சூடாயிரும். இதோட சேர்த்து நான் 1 டீஸ்பூன் கேஸ்டர் ஆயில் சேர்க்குறேன். ஸோ கேஸ்டர் ஆயில் வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆலிவ் ஆயில் அண்ட் கேஸ்டர் ஆயில், ரோஸ்மெரி இது எல்லாமே சேர்றப்ப நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு
ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து சிம்மில் தான் வச்சு எடுக்கணும். இந்த மாதிரி இலையோட கலர் மாறினோடையும் ஆயில் ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இந்த ஆயில் வந்து ரெடி ஆன பிறகு இந்த இலை பார்த்தீங்களா காஞ்ச மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த இலை வந்து நல்லா பாயில் ஆகி அதோட எசன்ஸ்லாம் அந்த ஆயிலுக்குள்ளே போயிடும். ரோஸ்மெரி ஆயில் ப்ரிப்பரேஷன் முடிஞ்சோடனே இந்த மாதிரி வெயிலில் ஒன் டே ஃபுல்லாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இதை வடிகட்டி ஒரு காற்று போகாத பாட்டிலில், ஈரோ இல்லாத பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் மற்ற எண்ணெய்களோட சேர்த்தும் கலந்து தடவலாம். இல்லாட்டி ஸ்கேல்ப் ட்ரீட்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். நைட் ஹேர் கேர் ரொட்டீனுக்கும் யூஸ் பண்ணலாம். ஆயிலில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ நம்ம ஸ்கேல்பில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ, நம்ம ஸ்கேல்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ அந்த ப்ராப்ளத்தெல்லாம் வந்து க்யூர் பண்ணிடும். ஸ்கேல்பில் ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணாலே நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். நம்மளோட ஸ்கேல்ப் வந்து ட்ரை ஆகாமல் கரெக்டாக அந்த மாய்ஸ்சரை வந்து அது மெயின்டைன் பண்ணும். ஸோ இந்த ரோஸ்மெரி ஆயில்னால நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து இம்ப்ரூவ் ஆகும், ஹேர் லாஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். எந்த ஒரு ஹேர் கேர் ரொட்டீனும் உடனே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியாது. நீங்கள் ஒன்று ஒன்றா பண்ண தான் உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு உதாரணம் தான் வந்து என்னோட முடியோட அடர்த்தி வந்து எனக்கு ரொம்பவே இன்றைக்கி என்னமோ வித்தியாசமாக இருக்குது. மற்ற நாட்களை விட இன்றைக்கி பார்க்குறப்ப எனக்கு வந்து ரொம்ப பட்டையாக தெரியுது நல்லாவே. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட முடி வளரப்ப நமக்கே வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். நம்ம ஒரு விஷயம் பண்ணுறதுலேருந்து ஒரு ரிசல்ட்ஸ் தெரியுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொம்பவே ஹாப்பியான விஷயம்தான். அப்ராடில் பார்த்தீங்கன்னா சில பல ஐட்டம்லாம் நம்மளோட இந்தியாவில் கிடைக்கிற மாதிரி, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற மாதிரி இங்கே வந்து நமக்கு கிடைக்காது. நீங்கள் என்ன தான் அமேசான் இருந்தாலும் எல்லா பொருட்களும் வந்து நமக்கு வந்து கிடைக்காது. அந்த மாதிரி டைமிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோஸ்மெரி இங்கே என்ன பொருட்கள் வந்து அவைலபிலிட்டியாக இருக்குதோ, மேக்ஸிமம் வந்து அந்தந்த ஊரில் என்னென்ன சீசனோ அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ரோஸ்மெரி ஆயில் வந்து நிறையா பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் டிஃப்யூசரில் கூட ரோஸ்மெரி ஆயில், நிறைய எசென்ஷியல் ஆயில் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் பெப்பர்மின்ட் ஆயில், அந்த மாதிரி நிறைய எசென்ஷியல் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, நான் எங்கேயாவது ஷாப்பிங் போகிறேன்னா எனக்கு தேவையான பொருளை மட்டும் நான் ஷாப் பண்ண மாட்டேன். அந்த ஆயில் செக்ஷனில் போய் என்னென்ன ஆயிலெலாம் இருக்குது, எசென்ஷியல் ஆயிலில் என்னென்ன இருக்குது, அதுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து சர்ச் பண்ணி பார்க்குறப்ப தான் இந்த மாதிரி டிப்ஸ்லாம் வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கும். இன்றைக்கி வீடியோவில் பார்த்துருப்பீங்க ரோஸ்மெரி ஆயில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து நான் ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். ஆலிவ் ஆயிலே நமக்கு வந்து ஹேர் க்ரோத் நல்லா ஆகும். அதோடு சேர்த்து இந்த ரோஸ்மெரியும் சேர்த்து போடுறப்ப நமக்கு வந்து நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம 1 டீஸ்பூன் கேஸ்டர் ஆயில், நம்ம கேஸ்டர் ஆயில் வந்து நம்ம விட்டுற முடியுமா? கேஸ்டர் ஆயில்னு தனியாக எடுத்தலாம் நம்மளால் தடவ முடியாது, ஏன்னா பிசின்னு இருக்கும். ஸோ நம்மளால் தடவவே முடியாது. பட் இந்த மாதிரி ஆயிலை ஹீட் பண்ணுறப்ப அந்த கேஸ்டர் ஆயிலோட அந்த வளவளப்பு, கொழப்பு இதெல்லாம் வந்து போயிட்டு நமக்கு வந்து கேஸ்டர் ஆயிலும் தடவான ஒரு மன திருப்தி இருக்கும். முக்கியமாக வந்து அந்த மன திருப்தி இருந்துட்டாலே ஓகே, நமக்கு வந்து கேஸ்டர் ஆயில் தடவிட்டோம், முடி வளரும் அப்படின்னு ஒரு மென்டலாக நம்ம ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குறதா வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி வந்து ஆட் பண்ணியிருக்கிற பொருளில் 3 சேர்த்துருக்குறோம். ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கோம், கேஸ்டர் ஆயில் சேர்த்துருக்கோம். ஆஸ் யூஷுவல் கேஸ்டர் ஆயில் பற்றி சொல்லவா வேணும், முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. மெயினாக அப்ராடில் இருக்கிறவங்க இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்தியாவிலேயும் ரோஸ்மெரி கிடைக்கும், பட் இந்த நார்த்து சைடு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ குளிராக இருக்கிற பிரதேசத்துலாம் கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல அவ்வளோவா. பட் நான் வந்து இது வரைக்கும் சென்னையிலையோ, நான் ஹைதராபாத்தில் இருந்திருக்கேன், அங்கெல்லாம் வந்து நான் ரோஸ்மெரின்னு தனியாக பார்த்ததில்ல. பட் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள். ஸோ இந்த ஆயில் யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.